பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில உங்களை சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். நாம் நம் தேவனை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம், வசனங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். நம் ஆண்டவர் நல்லவர், நம்மளை வழிநடத்துகிற நம்ம நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். அவருடைய குணாதிசயங்களை நம்ம கற்றுக்கொள்ள கொள்ள அவரை ஆராதிக்கிற விதங்கள், நாம் அவரை பின்பற்றுகிற விதங்கள், நாம் அவருக்கு பாத்திரவான்களாய் வாழ்கிற அந்த விதம் எல்லாமே ஒரு மறுரூபத்துக்குள்ளாக வருகிறது. நிச்சயமாக நாம் பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது, கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். தி ஆம்னிசியன்ஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லவரா இருக்கிறார். எல்லா அதிகாரமும் அவர்கிட்ட தான் இருக்கு. அது மாத்திரம் இல்லாம அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவனா இருக்கிறார். இது அவருடைய குணாதிசயம். இதை நாம் பார்க்கும் போதே நமக்கு ஒரு பெரிய விசுவாசத்துல ஒரு பலன் உண்டாகுது. பாருங்க, விசுவாசத்துல ஒரு பெரிய பலன் நம்மளுக்கு உண்டாகும். ஏன்னு பாத்தீங்கன்னா, தேவன் என்னென்ன அறிந்திருக்கிறாரு என்று நம்ம கொஞ்சம் வசனத்திலிருந்து பார்க்கும் போதவே நம்மளுக்கு ஒரு கலக்கங்கள் நீங்கிறது ஒரு அனுபவமா இருக்கும். நம்ம பயங்கள் நீங்கி போகிறது ஒரு அனுபவமா இருக்கும், இல்லைங்களா? அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவரா இருக்கிறார். முதலாவது நாம் வாசிப்போம், 1 யோவான் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரத்துல நம்ம செய்த சில காரியங்கள்னால நம்ம இருதயம் கூட என்ன பண்ணோம், நம்மளை குற்றவாளியாக நம்மளை குத்தி காட்டும், இல்லைங்களா? ஆனா தேவன் நம்ம இருதயத்துக்குன்னா பெரியவரா இருக்கிறார். எல்லாவற்றையும் தேவன் அறிந்தவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. He knows all things. Our fears, our worries, our anxieties, our nervousness, our concerns, uncertainties, ஆண்டவருக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லைங்க. Praise God. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவரா இருக்கிறார். நீங்க வாயை திறந்து ஜபிக்காத ஜபங்களுக்கிறோ, மனசுல யோசித்த காரியங்களுக்கிறோ, இன்னைக்கு காலை வேளையில தேவனுக்கு அதை குறித்து தெரியும். Praise the Lord. அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவனா இருக்கிறார். சங்கீதம் 139வது சங்கீதம் 1வது 2வது வசனத்துல எப்படி இருக்கிறது? கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். ஹல்லேலூயா. நம் தேவன் நம்மளை அறிந்திருக்கிறவரா இருக்கிறார். நம்மளுடைய யோசனைகளை, நம்மளுடைய திட்டங்களை, நம்ம உள்ளான மனுஷன்ல இருக்கிற சில ஆழமான சிந்தனைகளை, யோசனைகளை, the deep thoughts of a man's heart எல்லாமே ஆண்டவர் அறிஞ்சவரா இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. நம் தேவனுக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லை. நான் உட்கார்ந்து இருக்கிறது, நான் ஏந்திக்க இருக்கிறது, என்னுடைய தாட்ஸ், யூ டிசர்ன் மை தாட்ஸ் ஃப்ரம் அஃபார். தூரத்திலிருந்து என்னுடைய நினைவுகளை அறிஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லைங்க. எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய சிந்தனைகளை அறிஞ்சிருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, நம்மளை குறிச்சு தேவன் என்ன அறிஞ்சிருக்கிறாரு, நம்முடைய எதிர்காலத்தை தேவன் அறிஞ்சிருக்கிறார். ஏசியா 46வது அதிகாரம் 10வது வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர் அனௌன்ஸ் பண்றாருங்க. நம்மளுடைய எதிர்காலத்தை குறிச்சிருக்கிற காரியங்கள், இன்னும் செய்யப்படாத இருக்கிற காரியங்களை ஆண்டவர் யாரா இருக்கிறாரு? ஆதியிலே முடிவை அறிஞ்சவரா இருக்கிறாரு. எல்லாவற்றையும் அறிஞ்சவர். உங்க எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். இது கேட்க கேட்க நம்ம விசுவாசம் பெருகணும், நம்ம விசுவாசம் பலனடைய வேண்டும். ஹல்லேலூயா. என் யோசனைகளை அறிந்தவர், என்னுடைய எல்லா எதிர்காலத்தின் காரியங்களை அறிந்தவராக என் தேவன் இருக்கிறார். என் ஆலோசனை நிலை நிற்கும். எல்லாத்தையும் அறிஞ்சவர், எதிர்காலத்தை குறித்து அறிஞ்சவர், எல்லாவற்றையும் தெரிந்த தேவன் என்ன பண்றாருங்க, அதை குறித்து சில ஆலோசனைகளை வைத்திருக்கிறார். உங்க எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் சில ஆலோசனைகளை வைத்திருக்கிறார். எல்லாம் அறிஞ்ச தேவன், அவர் கரத்துல நீங்க தைரியமா உங்க எதிர்காலத்தை விடலாம். நீங்க எதை குறிச்சு பயப்பட தேவையில்லை, எதை குறிச்சு நீங்க இந்த காலை வேளையில சிந்திக்க தேவையில்லை, என்ன நடக்க போதோன்ட்டு நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா ஆதியிலேயே ஆண்டவர் அதை அறிந்து உங்க நாளையை குறித்து சில ஆலோசனைகளை வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறாரு, எனக்கு சித்தமானவைகளை நான் செய்வேன். உங்க எதிர்காலத்துல என்ன இருக்குதுங்க? தேவ சித்தம் இருக்கிறது, தேவனுடைய ஆலோசனை இருக்குது. When you look into your future, you can see the counsel of God with confidence. Hallelujah. தைரியமா நீங்க நம்பலாம். ஆண்டவர் சில காரியங்களை நியமித்து வைத்திருக்கிறார். சில காரியங்களை தேவன் அவருடைய சித்தத்தின் பிரகாரம் எழுதி வைத்திருக்கிறார். அது நிச்சயமாக நடக்கும். எல்லாவற்றும் அறிந்தவருடைய செயல்பாட்டுதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம் தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவரா இருக்கிறார். அடுத்ததாக நாம் லூக்கா 8வது அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை,
அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. Hallelujah. There is no hidden things before God. Praise God. ஆண்டவருக்கு முன்பதாக மறைவானது எதுவுமே இல்லைங்க. மறைவானது மறிச்சு வச்சாலும் ஆண்டவர் கண்ணுக்கு யாரும் எதுவும் மறிக்க முடியாது இல்லைங்களா? ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, பாஸ்டர் என்னென்ன பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு தெரியல, எங்கெங்கயோ எங்க வீட்டுல மந்திர சூன்யெல்லாம் வந்து மறிச்சு வச்சிடறாங்க, அப்படி பண்ணிடுறாங்க, இப்படி பண்ணிடுறாங்க, துணி வெளியே காய போட முடிய மாட்டேனுக்குது, அதுல ஏதோ சுத்தி ஒழிச்சு வச்சிடறாங்கன்னு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, மறைவானது ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் கண்ணுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை. உங்க எதிர்காலத்தை குறித்து ஆலோசனைகளை வைத்திருக்கிற தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, அவருக்கு முன்னாடி எதுவுமே மறைச்சு வைக்க முடியாதுங்க. எல்லாமே வெட்ட வெளிச்சத்தில் அவருக்கு முன்பதாக இருக்குதுங்க. நம்ம இருதயத்தின் யோசனைகள் இருக்கிறவங்க, ஹல்லேலூயா, மனசுல தான் யோசிச்சனே பரவாயில்ல விட்டுரு நம்ம சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறவரா இருக்கிறார். வெளித்தோட்டத்தையும் பார்க்கிறாரு, இருதயத்தையும் பார்க்கிறாரு. நம்ம உள்ளான ஆலோசனைகள் நம்ம நினைச்சுக்கலாம் மனசுல தானே பேசி கொண்டிருக்கிறோன்னு, அது ஆண்டவர் காதுக்கு தெளிவா கேட்குங்க. எல்லா விஷயமும் ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி இருக்குதுங்க? வெட்ட வெளிச்சமா இருக்குது, தெரிந்ததாக இருக்கிறது. It is open before God. Nothing is hidden before our God. Hallelujah. He knows all things. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவரா இருக்கிறார். This is the omniscience of God. Praise the Lord. அவருடைய ஆலோசனைகள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. எல்லாம் இந்த மாதிரி மறைக்கப்பட்ட காரியங்கள் அவருக்கு முன்னாடி திறந்து இருக்குதுங்க. நம்ம எதை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு விரோதமா சில மறிஞ்சிருந்து சதி திட்டங்களை வைக்கிறாங்களா, குழிகள் நோண்டி வச்சிருக்கிறாங்களா, நீங்க பயப்படாதீங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார், நம்மளை நடத்துகிற தேவனா இருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் மத்தேயு 6வது அதிகாரம் 8வது வசனத்துல, அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது தேவனுடைய கர்சனங்க. This is the care of God. நம்ம வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்பதாகவே நம்ம தேவையை தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தேவன் என்னென்ன அறிந்திருக்கிறாருன்னு பார்த்தோம். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்ம சிந்தனைகளை அறிந்திருக்கிறார். நம்ம எதிர்காலத்தை தேவன் அறிந்திருக்கிறார். மறைவான காரியங்களை தேவன் அறிந்திருக்கிறார். உங்க தேவைங்களும் தேவன் எல்லாமே ஆண்டவர் அறிந்திருக்கிறாருங்க. அவருக்கு மறைவானது இல்லை. என்ன தேவை இருக்கு? நீங்க ஆண்டவருக்கு வாயை திறந்து, அப்பா இந்த பிரச்சனை ஆண்டவரே, இந்த தேவை ஆண்டவரே, இந்த பற்றாக்குறை ஆண்டவரே, நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. நம் தேவன் யாரா இருக்கிறாருங்க? எல்லா தேவைகளையும், எல்லா பற்றாக்குறைகளையும், எல்லா குறைவான காரியங்களையும் நிறைவா ஆசீர்வதிக்கிற தேவனா நம் தேவன் இருக்கிறார். நம்ம யெகோவா ஈரே நம் தேவன். ஆபிரகாம் மலையேறி போகிறார் இல்லைங்களா? அங்க ஒரு பெரிய ஒரு மனதுல அவருக்கு ஒரு வேதனை இருக்கு. ஐயோ, என் பிள்ளைய நான் பலி கொடுக்கணுமா இருக்கு என்று அங்க போகிற இடத்துல ஆண்டவர் சொல்றார், இந்த பிள்ளையை நீ தொடாத, இந்த பலிக்கு தேவையை நான் சந்திச்சிருக்கிறேன், பின்னாடி திரும்பி பாருன்றார். ஹல்லேலூயா. இந்த பலிக்கு தேவையான, அந்த சூழ்நிலைமைக்கு தேவையான, அந்த பற்றாக்குறைக்கு தேவையான அந்த பற்றாக்குறையை நான் சந்திக்க உனக்கு ஏற்கனவே ஒரு ஏற்பாடு நான் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. The Lord knows your needs even before we ask. நம்ம கேட்கறதுக்கு முன்பதாகவே சரியான அந்த சூழ்நிலைமைக்கு தேவையான சரியான பதில் ஆண்டவர் நம்மளுக்கு வச்சிருக்கிறாருங்க. சரியான ஒரு காரியத்தை தேவன் நம்மளுக்காக ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறாருங்க. தேவனை நாம் விசுவாசிப்போமா? எல்லாம் அறிந்த தேவன் என் தேவைகளை அறிந்திருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் சங்கீதம் 139வது அதிகாரம் 4வது வசனம். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. என் நாவில் சொல்லு பெறுறதுக்கு முன்பதாகவே கர்த்தாவே நீர் அதை அறிந்திருக்கிறீர். அறிந்த ஆண்டவர் என்ன பண்றாருங்க? நம்மளை வழி நடத்துறவரா இருக்கிறார். நம்மளுக்கு போதுமான ஞானத்தை தேவன் கொடுக்கிறவரா இருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்கிற நம் தேவனா இருக்கிறார் இல்லைங்களா? அவர் நம்மளுக்கு கைடன்ஸ் 16வது சங்கீதத்துல நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அவர் நம்மளுக்கு ஜீவியத்தின் மார்க்கங்களை அவர் சொல்லிக் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் சமூகத்துக்குள்ளாக நம்மளை நடத்துகிற நம் தேவனா இருக்கிறார். கடைசியாக ரோமர் 11வது அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசிப்போம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். ஹல்லேலூயா. நம் தேவனுடைய ஞானம், the wisdom and the knowledge of God எவ்வளவு ஆழமானவைகள், அவைகள் அளவிடப்படாதவைகளாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். The wisdom of God is unsearchable. The judgments of God are inscrutable and his ways are inscrutable. ஆண்டவருடைய வழிகளை நம்ம பார்க்கும்போது தேவனுடைய வழிகள் ஆழமான வழிகள். இந்த ஞானம் எல்லாம் அறிஞ்ச தேவன், அவருடைய ஞானத்தில் நம்ம விசுவாசிக்க முடியும்.
அவருடைய ஞானத்துல ஆண்டவரே என்னை நீங்க நடத்தி கொண்டிருக்கிறீங்கப்பா, எனக்கு புரியலனாலும் பரவாயில்ல, உங்க ஞானத்தை நான் 100% விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய வழிகளை நான் 100% விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அந்த விசுவாசம் நமக்குள்ள வரும். When we see the omniscience of God, நாம் தேவனுடைய எல்லா அறிகின்ற அறிவை நாம் பார்க்கும்போது நம்ம விசுவாசம் பலன் அடையும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னென்ன அறிஞ்சிருக்கிறார்? எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். ஆண்டவர் நம்ம யோசனைகளை தேவன் அறிஞ்சிருக்கிறார். எதிர்காலத்தை தேவன் அறிஞ்சிருக்கிறார். மறைவான காரியங்களை தேவன் அறிஞ்சிருக்கிறார். ஆண்டவர் எல்லா தேவைகளையும் நம் தேவன் அறிஞ்சிருக்கிறார். நம்மளுடைய எல்லா யோசனைகளையும் எல்லா வார்த்தைகளையும் வாயில நாவல வரத்துக்கு முன்பதாகவே அவர் அறிந்து அதுக்கு தேவையான இளைப்பாறுதலும் அதுக்கு தேவையான நடத்துதலும் தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். அவருடைய ஞானம் எல்லாவற்றையும் அறிந்த இந்த ஞானத்துல நாம் விசுவாசம் கொள்ளலாம். அவர் மேல நம்ம பாரத்தை போடலாம். நம்மள தேவன் ரொம்ப சிறப்பா அழகா நடத்துவார். அப்பா உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்முடைய ஞானத்தை குறித்து உம்முடைய அறிவை குறித்து எல்லாம் அறிஞ்ச என் தேவனை குறித்து நாங்க பார்த்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்க விசுவாசம், our hearts trust you God, எங்க இருதயம் உங்களை விசுவாசிக்குதப்பா. உங்க மேல நாங்க சார்ந்து கொள்ளுகிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்க அறிவினால இந்த உலகத்துல நாங்க வாழ முடியாதப்பா. உம்முடைய அறிவுல நாங்க சார்ந்து கொள்ளுகிறோம். உம்முடைய நடத்துதலுக்கு உம்முடைய வழிகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கே துதிகன மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு இருப்பாராக.